ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்ன்றதை உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவோம். 50% வந்து கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஒரு இதாக சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்மளுக்கு அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து கீழே டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து டவுன் சைடில் வந்தாங்க. டவுன் சைடில் வரும்போது நம்மளுக்கு இந்த 46க்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 46க்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாங்க. க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா அடுத்த கேண்டிலும் பார்த்திங்கன்னா கீழே டவுன் சைடில் தான் உங்களுக்கு எடை இறக்கியிருக்காங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். சரியா? அந்த இது வந்து க்ளோஸ் வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த லெவல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டவுன் சைடில் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து 25,400 நம்மளுக்கு லெவல் இருக்குது, கீழே வரணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 450 வரைக்கும் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கலை. என்ன ரீசன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம 188 பாயிண்ட்டு நம்ம அங்கேருந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? 150 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து நீங்கள் அந்த 35ஐயும் சேர்த்துக்குங்க, உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 150யோட அந்த 35 சேர்த்தோம்னா எவ்வளோ வருது? ஆமாம், 188 வருதா? சேம் 187 வருது. ஆனால் 188 கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சொல்லியிருந்தோம் ஷார்ட் கவரிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத. அந்த ஷார்ட் கவரிங்காக தான் இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த லெவலுக்கு போயிருக்குன்றது கிளியராக தெரியும். சரி, ஓகே. நேற்று அந்த 5 பாயிண்ட்டு வித்தியாசம் கொடுத்தது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் கொடுத்துருக்குன்றது உங்களுக்கு இன்றைக்கி தெரியுதா? வெறும் அந்த 49.95 கொடுத்தது. நம்ம சொல்லியிருந்தது நேற்று நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த 5 பாயிண்ட்டுக்காக மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகிருக்குன்றது பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இதை வச்சு தான் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஷார்ட் கவரிங்காக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம், கிளியராகவே சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம அப் சைடில் போயிட்டு கீழே டவுன் சைடில் போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கீழே டவுன் சைடில் வந்துட்டு அப் சைடில் போயிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் அவங்க மூவ் பண்ணுவாங்க மார்க்கெட்டை அப்படின்றத உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே. மேலே போயிருக்காங்க. இந்த மேலே போனதுக்கான பாயிண்ட் எவ்வளோ ப்ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மளோட அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஒர்க் பண்ணியிருக்குன்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? வேறு ஒன்றும் வேணாம், அப்படியே நீங்கள் அந்த ஸ்கேல் எடுத்துக்கணும். சாருங்க, ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்கேல் எடுத்துக்கிடுவோம். அப்படின்னா தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள், எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியும். 266 எவ்வளோ ப்ரோ ஓடி இருக்குது? 266 ஓடி இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து நம்ம கால்குலேஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தோம், 2115. ஆமாம், 225 நம்ம கால்குலேஷன் சொல்லியிருந்தோம். ஓகேவா? அந்த 225க்கு மேலேயும் தாண்டி போனாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, அந்த 75ல் பாதியாக டிவைட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். அந்த 75ல் பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா 37 வரும். சரியா? 37 + 225 ரெண்டையும் சேர்த்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 262 வரும். ஆமாம், 262 வரும். 262க்கு 66 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மார்க்கெட்டில் இதுதான், இப்படி தான் நடந்திருக்குதுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக நம்மளுக்கு 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த 3 நாளுமே வந்து நம்மளுக்கு இந்த 200 டச் பண்ணாமல் வந்தாங்க. பக்கத்தில் போயிட்டு டச் பண்ணாமல் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதா?
நம்ம ஆல்ரெடி 6ஆந்தேதி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்த 280 680 அவங்க டச் பண்ணியிருக்கணும். அதையும் டச் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு 2 பாயிண்டில் வந்து அது 5 பாயிண்ட் நினைக்கிறேன். 5 பாயிண்ட்டோ எவ்வளோன்னு நினைக்கிறேன். ஒரே இருங்க பார்த்து சொல்லிடுறேன். ஹை 99 15 79 15 80க்கு ஒரு 85 பாயிண்ட் வந்து கேப் விட்டு வந்தாங்க. இன்றைக்கி அதுக்கும் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளோட இந்த 150க்கும் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, மேனிப்புலேட் நடக்கும் அப்படின்றத நம்ம நேற்றே கிளியராக சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன பாயிண்ட் விட்டால் கூட அந்த இதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ட் பண்ணுறது இப்போ மேலோட்டமாக நம்ம உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஜஸ்ட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க, கீழே இறங்கி வந்துட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போயிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் உள்ள கால்குலேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் தான் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சயின்ஸு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, இன்றைக்கி இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம இந்த 700 நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஓகேவா? இந்த கீழே 400க்கு எப்படி ப்ரோ நீங்கள் ட்ரேடு அந்த லெவல் சொன்னீங்க? ஏன்னா கீழே நம்மளுக்கு தான் எதுவுமே லெவலே இல்லாமல் இருந்துச்சு. 400க்கு எப்படி ப்ரோ லெவல் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த அதாவது 7ஆந்தேதி நடந்துச்சு பார்த்திங்களா ட்ரேடு, அதோட லோ டு ஹை ஏழாந்தேதி நடந்த லோ டு ஹை இங்கே வருது, இதுதான் ஹை. எவ்வளோ வருது கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இருங்க ஒரு நிமிஷங்க. இந்த 335 இந்த 335 ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் ப்ரோ? 150 ஒரு நிமிஷம் இருங்க, கால்குலேட்டர் போய்க்கிறேன். ஒரு நிமிஷம் 2 167. ஓகேவா? இந்த 167க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா பண்ணலையா அது மட்டும் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 400 நம்ம எதுக்காக சொன்னோன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் வரும். ஓகேவா? நேற்றுக்கு முடித்ததுலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. 167 வந்துருச்சா உங்களுக்கு? அந்த 400க்கு எப்படி எந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், 400 லெவல் நம்ம எந்த அளவுக்கு சொல்லியிருந்தோம், அதோட அந்த 2 நாள் நடந்த ட்ரேடோட 50% அவ்வளோதான். அந்த 50%க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த 50%க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம அந்த 400 சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 167க்கு தான் பண்ணியிருக்காங்க, பண்ணலாம் சொல்லலை. ஆனால் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்த ஹை டு லோ போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் டு லோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியரான விஷயம் புரியும். பார்த்திங்கன்னா 167 வந்திருக்குதா? அதாவது நம்மளுக்கு வந்து அந்த 75 ரெண்டால் பெருக்கணும்னா 2ஆக கூட்டணும்னா 75 150 ப்ளஸ் அதோட அந்த 75 2ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு 35, ஆமாம் 37, அந்த 37ஐயும் கூட்டினோம்னா 188 நம்மளுக்கு லெவல் வந்துருச்சு. ஸோ ஓப்பன்லேருந்து இந்த லோவுக்கு வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு 167 கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? நம்மளுக்கு நேற்றுக்கு அதாவது 2 நாள் நடந்த ட்ரேடோட 50%ஓடது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா? ஆனால் இந்த 400 நம்மளுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாமலாம் இருக்காது.
கண்டிப்பாக அது வந்து கிளியர் பண்ணுவாங்க அவங்க மார்க்கெட்டில். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் மார்க்கெட்டை. அந்த இதை டச் பண்ணாமையே சின்னதாக ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த 400 நம்மளுக்கு இன்னமும் கிளியர் பண்ணலை. உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயம் புரியுதா? இந்த 400 இன்னமும் அவங்க கிளியர் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு மேனிப்புலேட் பண்ணி அங்கேருந்து 167 கீழே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அது நம்மளோட கால்குலேஷனுக்கு 75க்கு டிவைட் பண்ணி நம்ம போட்டோம்னாலும் அந்த 188ன்றது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனால் அதே இதை தான் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், 150 பாயிண்ட்டுன்றதை போட்டு அந்த 177ஐயும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 400ன்றதை சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு ஒரு லெவல் கிடைக்கணும்னா மேக்ஸிமம் வந்து 2 கன்ஃபர்மேஷன் அல்லது 3 கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கணும். அந்த 3 கன்ஃபர்மேஷன் எடுத்தால் தான் நம்ம கிளியராக சொல்லுவோம். அட்லீஸ்ட் 2 கன்ஃபர்மேஷனாச்சும் நம்ம எடுக்கணும். நம்ம 2 நாளோட ட்ரேடோட கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த 75ஓட கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. 3வது கன்ஃபர்மேஷனாக பாக்ஸ் தியரியோட கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்துருச்சு, கிளியர் ஆகிடுச்சு. ஓகேவா? பாக்ஸ் தியரியோட கன்ஃபர்மேஷன் என்ன ப்ரோ கிளியர் ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இங்கே 50% வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க 7ஆம் தேதி. ஆனால் 50%க்கு மேலே கீழே இறங்கி வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை. அதோட ஒரு கண்டினியூ பேட்டர்னில் தான் மேலே அப்சைடில் மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போ அப்சைடில் மார்க்கெட் மேலே கொண்டு போனாங்கன்னா அப்போ திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, இதை கிளியர் பண்ணுறதுக்காக திரும்பியும் கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். கீழே இறங்கி இது வர தான் செய்வாங்க. ஜஸ்ட் இது நாளைக்கே நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். மேனிப்புலேட் பண்ணி தான் மார்க்கெட்டை கொண்டு வருவாங்க, மேலே ஏற்றிட்டு போவாங்க, இறக்கவும் செய்வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த 700 நம்ம எதுக்காக ஒரு 1 வீக்காகவே சொல்லிக்கிருந்தோம். இந்த 700 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து மேனிப்புலேட் பண்ணியே தொடாமையே கீழே கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஏன் ப்ரோ அதை சொல்லிகிட்டே இருந்தோம்? இன்றைக்கி நடக்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஆல் டைம் ஹையை மார்க்கெட் உடைக்குமா, பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாகவே நான் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதியே நம்ம அந்த வீடியோவை போட்டிருப்போம். நிஃப்டி ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத. ஸோ நாளைக்கு நிஃப்டியோடது ஓப்பன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு க்ளோஸிங்கும் நம்மளுக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான், நாளைக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதை பொறுத்து தான் நிஃப்டி ஆல் டைம் ஹையை இந்த மாதம் பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றதுக்கு ஒரு ஹிண்ட்டு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி இன்றைக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் நம்ம எடுக்க முடியும். அந்த இதை என்ன காரணம், ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, இன்னொரு கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பின்வரும் நாட்களில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். அந்த இது எப்படி நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் எடுப்போம் அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக சொல்லித்தரேன். ஜஸ்ட் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறது இதுதான் சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட்டோடது ஓப்பனிங்கும் க்ளோஸிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து, அதுக்கப்புறமா க்ளோஸ் எப்படி வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஆல் டைம் ஹையை நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதான்றதை நம்ம முடிவெடுக்க முடியும். சரி, ரைட்டு, ஓகே. நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரோ நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்ம நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே. நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள் நம்மளுக்கு. ஓகேவா? அதை பொறுத்து தான் நம்மளுக்கு லெவல்ஸ் எல்லாமே கிடைக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த 800 நம்மளுக்கு லெவல் இருக்குது மேலே. 800 அதுக்கு மேலே வந்து 859 நம்மளுக்கு மேலே லெவல் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நாளைக்கு ட்ரேட் எடுக்கணும். நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அந்த மார்க்கெட்டை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஒரு ரீசனானது. ஏன்னா இன்றைக்கி ஓப்பனும் பார்த்திங்கனாலும் சரி, உங்களுக்கு க்ளோஸிங்கும் பார்த்திங்கனாலும் சரி 705 தான் நின்றுருக்காங்க. நம்ம சொன்னது 704, 705 நின்றுருக்காங்க. இதையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் மார்க்கெட் இருக்குது. ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணணுமா
பண்ணக்கூடாதான்ற மூமெண்ட்டில் மார்க்கெட் இன்றைக்கி நிற்கிது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து தான் நாளைக்கு லெவல் எல்லாமே இருக்குது. கீழே டவுன் சைட்லேயும் சரி, அப் சைட்லேயும் சரி. ஒருவேளை கேப்பப் ஆகி மேலே அப் சைடில் போய் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேப்பப் கொடுத்து நம்மளுக்கு வந்து 25,850 அது வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அங்கே போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸும் ஆகலாம். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும். அதையும் கிளியராக சொல்லிடுறேன். அங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். ஜஸ்ட்டு அதையும் தாண்டி நம்மளுக்கு மேலே க்ளோஸ் வச்சு ட்ரேட் வச்சு முடிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஆல் டைம் ஹையை உடைக்குமா உடைக்காதா அப்படின்றத நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஸோ 2வது கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நாளைக்கு தான் கிடைக்கும். அதை பார்ப்போம் நாளைக்கு. கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா என்ன ப்ரோ நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான். 25,400 இதே லெவலுக்கு தான் இப்படியும் பண்ணலாம், நடக்கலாம், மேனிப்புலேஷன் நடக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியாட்டினா பழையபடி நான் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். புரியாட்டினா திரும்பியும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா க்ளோஸ் வச்சுருக்கிறது கரெக்டாக 705 தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. 704 தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு மிஞ்சி போனால் ஒரு பாயிண்ட்டில் தான் க்ளோஸே இருக்குது இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குது. இதை வந்து மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி டவுன் சைட்லேயும் கொடுக்கலாம், அப் சைட்லேயும் கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த 50% ட்ரேடுக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட 50% ட்ரேடுக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு எந்த பக்கம் பொசிஷன் எடுக்கணும், எந்த பக்கம் பொசிஷன் இல்லை அப்படின்றத நாளையோட 5 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைக்கும். சப்போஸ் கீழே இறங்கி வந்தாலும் நம்மளுக்கு இந்த 25,400 லெவல் இருக்குது. ஓகேவா? அப் சைடில் போனாங்கன்னா 25,850 லெவல் இருக்குது. அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு இந்த வீக்கோட லெவல் எந்த அளவுக்கு எது வரைக்கும் இருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். நீங்கள் கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீக்கோட லெவல் 26,000 இருக்குது. ரவுண்டாக வச்சுக்கோங்க, 26,000. நம்ம இந்த வீக்கோட லெவல் 26,000 இருக்குது. சரியா? இந்த 26,000க்கு மார்க்கெட் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. அதே போல் கீழேயும் டவுன் சைட்லேயும் உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் நிறைய டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 25,163 இந்த லெவல் நம்மளுக்கு இருக்குது. கீழேயும் 150 ரவுண்டாக போட்டுக்குங்க. 150 ரவுண்ட் இந்த இதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம். நாளைக்கு ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அதையும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். நாளைக்கு ஓப்பன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு க்ளோசிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.